ஹாய், இன்றைக்கி சூப்பர் சிம்பிளான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 8 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இந்த சைஸில் ஒரு 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட 2 ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்கிட்ட இல்லாதனால நான் வெறும் தக்காளியில் மட்டும் செய்கிறேன். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா, பூண்டு, கல் உப்பு மட்டும் போட்டு லைட்டாக கோர்ஸாக பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நமக்கு ஓட்டினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி தாளிச்சிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிப்போம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி விழுதை அப்படியே சேர்த்துப்போம். இப்போ மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக அலசிட்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா இழுத்துக்கும் கொஞ்ச நேரத்துலேயே. அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் ஃபுல் எண்ணெயும் நல்லா நமக்கு பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5-10 நிமிஷத்தில் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெயே தெரியல. இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் உப்பு வேணும்னா இந்த டைம் பார்த்துட்டு தூள் உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூடி வச்சுருக்கோம். கொஞ்ச நேரத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும், தெரிக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை 2த்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் செஞ்சுட்டேன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். டேஸ்ட் மாறாமல் சூப்பராக இருக்கும். அப்படியே அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லி தான். இட்லிக்கு இந்த கார சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது இந்த சட்னியில் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன். நீங்கள் இதே ரெசிபியை நல்லெண்ணெயில் கூட செய்யலாம், அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதில் இருக்க எண்ணெயை தான் நான் இப்போ விட்டுருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. அவ்வளோதான், சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.